ஒன்றிய அரசு நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கான மசோதாவினுடைய நகலை வெளியிட்டிருக்கிறது. அது நாம் அனைவரும் எதிர்பார்த்ததை விட பேரதிர்ச்சியை கொடுக்கிற விஷயமாக இருக்கிறது. அரசியல் சாசனத்தினுடைய 131வது திருத்தத்திற்கான மசோதா வரைவை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வரைவு நாம் அனைவரும் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்ததை போல பெண்களுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட ஒரு மசோதா என்று பாஜக சொல்லுகிறது. உண்மை அதுவல்ல. ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை வழங்குகிற சட்ட வரைவு ஏற்கனவே நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டு விட்டது. இப்பொழுது வந்திருக்கிற மசோதா என்பது தொகுதி மறுவரையையும் தொகுதி எண்ணிக்கையும் சம்பந்தப்பட்டது. 534 மக்களவை தொகுதியை 850ஆக உயர்த்துகிற பொழுது தமிழ்நாடு குறிப்பாக தென்னிந்தியாவை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்க போகிறது. எனவே தான் தொடர்ந்து கடந்த 1.5 ஆண்டுகளாக நாம் அனைவரும் சொல்லி வந்தோம், இது தமிழ்நாட்டுக்கும் தென்னிந்தியாவுக்கும் மிகப்பெரிய அநீதியை இழைக்கப் போகிறது என்று. ஆனால் மோடியும் அமித்ஷாவும் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இருக்கிற மக்கள் பிரதிநிதித்துவத்தினுடைய விகிதாச்சாரத்தை எந்த வகையிலும் நாங்கள் மாற்ற மாட்டோம் என்று சொன்னார்கள். அவர்கள் கொடுத்த வாக்குறுதி ஒரு வரி கூட இன்றைய மசோதாவில் இல்லை. அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அதை உறுதிப்படுத்துகிற ஒரு வரி கூட இன்றைய மசோதாவில் இல்லை. எனவே தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவது. இந்தியாவின் அரசியல் அதிகாரமற்ற அனாதைகளாக தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்கள் மாறப்போகிறது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி. இரண்டாவது பெரிய அதிர்ச்சி என்பது இந்த மறுவரையறையின் எண்ணிக்கை, எண்கள் மற்றும் அதனுடைய இடம் சார்ந்த விஷயத்தை அந்த ஆணையமே தீர்வு சொல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆணையத்தின் முடிவே இறுதியானது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த ஆணையத்துக்கு எதிராக நீதிமன்றத்தை நாம் நாட முடியாது. இந்த ஆணையம் யார் கையில் மெஜாரிட்டியாக இருக்க போகிறது என்பது நமக்கு வெளிப்படையாக ஒன்று. எனவே மிகப்பெரிய அநீதியை தமிழ்நாட்டுக்கும் தென்னிந்தியாவுக்கும் இழைக்கப் போகிற ஒரு மசோதாவை பாஜக அரசு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. இதற்கு எதிராக தமிழ்நாடும் தென்னிந்தியாவும் மிகப்பெரிய போராட்ட களமாக மாறும். நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தல் அந்த போராட்ட களத்திற்கான இன்னொரு தயாரிப்பாக மாறும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இதற்கு எதிராக இந்த சட்ட மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள், மதுரையினுடைய எம்பி நானும், திண்டுக்கலுடைய எம்பி மரியாதைக்குரிய சச்சிதானந்தம் மற்றும் தமிழ்நாட்டினுடைய திமுக தலைமையிலான எங்கள் அணியினுடைய எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் மிக வலிமையாக தங்களது எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்கள் மிக வலிமையாக தங்களது எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் போடுறவங்க பிரம்மாண்டமா கூட்டம் வருது. இன்னைக்கு ஒரு 15 பெண்கள் வந்து மயக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் 15 பெண்கள் மயக்கம் எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அதெல்லாம் பத்திலாம் நீங்க அவர்கிட்ட கேளுங்க. இந்தியா மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கே இழைக்கப்படுகிற மிகப்பெரிய அநீதியை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த அநீதி என்பது ஒரு கட்சிக்கு வாக்கு கேட்பதற்காக நாங்கள் சொல்றதில்லை, எங்களது கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்பதற்காக நாங்கள் சொல்லவில்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியாவுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விடக்கூடாது. எனவே அநீதி இழைக்கப்படக்கூடாது என்று சொல்லுபவர்கள் எல்லாம் எங்கள் அணியை ஆதரியுங்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எலெக்ஷன் டயத்துல இந்த கூட்டத்தொடர் வச்சிருக்காங்க, அதை ஒத்தி வைக்கணும் திருமாவளவன் அறிவித்திருக்காரு. நம்ம சைடுல இருந்து எல்லா பேரும் கோரிக்கை வைக்கிறோமா? இல்ல, ஏற்கனவே கோரிக்கை வைத்தாச்சு. தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் என்ற 2 பெரும் மாநிலங்கள் அடுத்த வாரம் தேர்தலை சந்திக்கிற பொழுது இந்த தேதியில் இந்த கூட்டத்தொடர் ஏன் 16ஆம் தேதி இருக்க வேண்டியதை 29ஆம் தேதி வைக்க வேண்டியதானே? ஏன் இந்த கூட்டத்தொடரை நடத்துகிறார்கள்? ஏனென்றால் இந்த 2 மாநிலமும் அவர்களுக்கு ஒரு பெரிய பொருட்டு இல்லை, இந்த எண்ணிக்கை பொருட்டு இல்லை. ஒண்ணு, தமிழ்நாட்டின் 40 எம்பிக்களும் வாக்களிக்கிறதுக்காக நாடாளுமன்றத்துக்கு போனால் மக்களவை இங்கே சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் ஈடுபட முடியாது என்பது அவர்களுக்கு கூடுதல் லாபம். அல்லது வாக்களிக்க அங்க போனால் கூட அவர்களால் பெரிய அளவுக்கு இது பண்ண முடியாது என்பது அவர்களின் நண்பர்களே மிக அழுத்தமாக நாங்கள் சொல்லிக் கொள்வது. கடந்த 5 நாட்களாக அமித்ஷா எந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கும் மாநிலத்துக்கும் போல இந்த வேலையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார். உட்கார்ந்து அரசியல் சாசனத்தை காக்கிற, அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற உரிமையை காக்கிற இந்த போராட்டத்தில் மொத்த தமிழ்நாட்டு மக்களும் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இல்லங்க, பாஜக தேர்தல் அறிக்கை மற்றது எல்லாத்தையும் பத்தி விவாதிக்கலாம். ஆனால் நம்முடைய அடிப்படை உரிமையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு வேலையை பாஜக செய்கிறது. தமிழ்நாட்டின் உரிமைக்கு மரண தண்டனையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் மோடி. தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஆற்றலை குழி தோண்டி புதைக்க பாஜகவும் மோடி, அமித்ஷா, அதிமுக கூட்டணி இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது.
தமிழ்நாட்டின் உரிமை, அது எந்த கட்சியா இருக்கட்டும், அதிமுக எம்பி கூட தேர்வு செய்யப்படட்டும், ஆனா நம்முடைய உரிமை நம்மகிட்ட இருக்கணும்ல. இது மொத்த உரிமையும், அதாவது அரசியல் காலனியாக தமிழ்நாட்டையும் தென்னிந்திய மாநிலங்களையும் மாற்றுகிற சதி நடக்கிறது. இதற்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சரிங்க, நீங்க கேட்கறது பூரா ஒரு மார்க் கொஸ்டின். நான் சொல்றது வந்து அடிப்படையான கேள்வி. இந்த கேள்வி வந்து தமிழ்நாட்டினுடைய மொத்த உரிமையே கேள்விக்குள்ளாக போகுது. இந்த தேர்தல் என்பது, நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தல் என்பது, இன்னைக்கு மதியம் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த மசோதா பற்றியதுதான் மையப்புள்ளி. இந்த மசோதாவை ஆதரிக்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இந்த மசோதாவை எதிர்ப்பவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டின் உரிமைக்காக, தென்னிந்தியாவின் உரிமைக்காக நிற்பவர்கள். இந்த மசோதாவை ஆதரிப்பவர்கள் எல்லாம் 7.5 கோடி தமிழனின் வாழ்வில் நெருப்பை அள்ளி கொட்டுபவர்கள்.